So, hi friends, welcome back to our channel Minnu's Lifestyles. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படினு சொல்லி நானும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தும் அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் இந்த ஹேர் பேக். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்கு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி எக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ அந்த எக்கை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு செம்பருத்தியும் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இல்லை அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் ஒரு தெருவில் ஒரு செடியாவது இருக்கும் மேக்ஸிமம். ரொம்ப சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக செம்பருத்தி பொடி, அதாவது பவுட்ராக வந்துட்டு அவைலபிள்ஸ் ஆன்லைன் ஷாப்ஸ்லலாம் வந்துட்டு நிறையா அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அதோட லிங்க்கை வந்துட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்துட்டு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு பர்பிளில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மீஷோ ஆப்லேயும் இருக்குது, அமேசானில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு இங்கே ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இப்போ தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி முட்டை தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதை எடுத்து வெளியே வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் மட்டும்தான் வெளியே வச்சுருப்பாங்க, சில பேர்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கம்பல்சரி 1 ஹவர் கழிச்சதுக்கப்புறமேட்டு இந்த ஹேர் பேக் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செம்பருத்தி பூ தான் ஒரு 5-6 செம்பருத்தி பூ வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து பிச்சு போட வேண்டியது தான். இந்த சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மஞ்சளும் இந்த ரெட்டும், ஸோ அதை வந்துட்டு போடாமல் இருங்க. ஏன்னா வந்துட்டு அது மிக்ஸ் ஆகி போடும்போது நம்ம ஹேரில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே எடுக்க முடியாது. அதனால் வந்துட்டு சிக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் அதை அதிகமாக போடாதீங்க. பாக்கி அந்த லேயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போது 2 செம்பருத்தி தான் கிடைக்கிது அப்படின்னாலும் பரவாயில்ல, 2 செம்பருத்தி வச்சும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ மொக்கு இருந்தாலுமே வந்துட்டு நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மொக்குக்குள்ளே இருக்க அந்த கம்பு மாதிரி இருக்கிறது எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு நான் இப்போதைக்கு அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் எடுக்கலை. மொக்கு அப்படியே வந்துட்டு நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆலிவேரா ஜெல், இது வந்துட்டு ஒரு பேக் மாதிரி தான். என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிறதோ இல்லை வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கிறதோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ரெடிமேடாக வாங்கினது தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அடித்து வந்துச்சு பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர அட்ராக்டிவ் கலராக இருந்தது. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி செம்பருத்தி வந்துட்டு ரொம்ப மிக்சியில் அடித்தோம்னாலும் ஸ்மூத்தியாக நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி திட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு வந்துட்டு ஆயிடுச்சு. தெரியுதா, அப்படியே நல்ல ஒரு ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹேருக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஹேரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆயிலாக தான் இருந்தது. அதனால் வந்துட்டு எனக்கு ஆயில் வச்சுட்டு பண்ணணுன்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆயில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஆயில்
1 hour இல்லை ½ an hourக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சரியா? இல்லாட்டி வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், அதாவது இந்த ஹேர் பேக் பண்ணிவிட்டு ஐயோ எண்ணெய் வைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அப்போவும் வந்துட்டு ஒரு 10 இல்லை ஒரு 15 மினிட் கழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வைங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹேரில் ஆயிலும் வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்காது, நீங்கள் போடுற ஹேர் பேக்கும் வந்திருக்காது. ஏன்னா நம்ம அவசரமாக ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வைக்கிறதே எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸோட ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் நல்லா ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு அதுக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேல்பில் எல்லா சைடும், இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணணும். ஒரே சைட்லேயே பண்ணிவிட்டு ஸோ நான் போட்டேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளோட ஹேரில் ஹெட்டில் எல்லா சைடும் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் ஹேருக்கு தான் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது நல்லா ட்ரை ஆகணும். ஓகே, அப்போ ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செம்பருத்தியோட அந்த சின்ன சின்ன பீஸ் மட்டும் வந்துட்டு ஹேரில் இருக்குது. இது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம தலை சீவும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே விழுந்துடும். ஓகே, ப்ரிப்ரேஷனும் அப்ளிகேஷனோட மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட மெயின் பார்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னாவே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக. ஏன்னா வந்துட்டு சில பேர்த்துக்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இஞ்சி நீர் வந்துட்டு நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இஞ்சி எடுக்கணும், தோல் உரிக்கணும், அதை சரைக்கணும், அதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் தலையில் தேய்ச்சி இன்னும் 15 நிமிஷம் வந்துட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா? அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது மட்டும்தான். அதனால் வந்துட்டு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.